இன்னொரு தடவை ஜட்ஜ கொல்றதுக்கு ஆள் அனுப்புன அவனை நாம் மேல அனுப்பிடுவேன். அவனை நீயும் போட மாட்ட, எங்களையும் போட விட மாட்டியா? ஏன் கோடி கணக்கில் பணம் வாங்குனது மறந்து போச்சா? நான் வாங்கல. ஓ, பிரிச்சு பேசுறியா? சரி, நீ வாங்கல, அப்ப ஒதுங்க, நாங்க போடுறோம். போட விட மாட்டேன். ஏய், யாருக்கு பேசுற? அப்பட பேசுறது மறந்து போச்சா? அது ஞாபகம் இருக்கறனால தான் இப்ப நீ உயிரோட இருக்க. அவங்கிட்ட போய் அப்பன் பாசத்தை பத்தி பேசிட்டு இருக்க? பெத்தவனே போட்டு வந்தவன் தானே அவன், அப்படிதான் பேசுவான். இல்ல, பெத்தவனை யாரும் போற்ற கூடாதுன்னு தான் இன்னும் பேசிட்டு. அவன் தான் உன் அப்பனா? வெரி குட். இப்போ சொல்றேன், கடைசியா சொல்றேன், மரியாதையா ஒதுங்க. அதே தான் நான் உங்களுக்கும் சொல்றேன். இந்த தொழில் விட்டு மரியாதையா ஒதுக்கிடுங்க. அதுதான் நம்ம எல்லாருக்குமே நல்லது. அட்வைஸ் திருந்திட்டியா ராஜா? நாமெல்லாம் திருந்தினா அடுத்த நிமிஷமே நம்மள போட்டுருவாங்க. அதுதான் அந்த தொழில ஸ்பெஷல். தெரியும், உங்களை விட இந்த தொழில் எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக எங்க அப்பா இப்ப பேச சொல்றியா? டேய், என்னடா பாத்துக்கிட்டு இருக்க? போறடா. போடுறா, என்ன போடு. உன்னை வளர்த்ததுக்கு தண்டனை வேண்டாம், முதல்ல என்ன போடு. போடுறா. என்ன பெத்தவனா வளர்த்தவனான்னு யோசிக்கிறியா? இல்ல, நல்லவனா கெட்டவனான்னு யோசிக்கிறேன். ஓ, உங்க அப்பா நல்லவன் தான், நீயும் நல்லவன் தான். ஆனா நான் கெட்டவன், ரொம்ப கெட்டவன். ஞாபகம் வச்சுக்கோ. டேய் நில்றா, இப்போ சொல்றேன்டா. அந்த ஜட்ஜ் மட்டும் இல்ல, உன்னைய சேர்த்து 2 நாள்ல நான் போடல, நான் இப்ராஹிம் ராவுத்தர் இல்லடா. என்ன பேரை மாத்திக்க போறியா? உனக்கு அது ஈஸி தான். 1 2 3 Happy birthday to you. என்ன ஒண்ணு கோச்சுக்காதேம்மா, நான் எவ்வளவு சொல்லி அவங்க கேட்கல. நாமெல்லாம் ஒன்னா ஹாலிடேஸ்க்கு வந்திருக்கோம். பழசே நினைச்சிட்டு இருந்தா எப்படிமா? உன் பிறந்த நாள்ல உங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு இன்னும் எத்தனை வருஷம் தாமா நல்ல நாள் அழுதுகிட்டே இருப்பேன். ஆமா ஆண்டி, நீங்க சேடா இருந்தா நாங்க எப்படி ஹாப்பியா இருக்க முடியும்? தயவு செஞ்சு வந்து கேக் வெட்டுங்க ஆண்டி. டேய், பூஸ்ட் கொண்டு வந்திருக்கேன், எழுந்துடா. இதே வேலையா போச்சு. மாதவா, யாராவது மாதவனை பாத்தீங்களா? டெய்லி சொல்ற பதில் தான் எங்களுக்கு தெரியாது. பொடி வாயாடி. தாரா, சாப்பிட்டுட்டே எழுதுமா. பாப்பா, எனக்கு நிறைய ஹோம்வொர்க் இருக்கு. ஏய் மாதவா, எங்க போயிட்டான் அவன்? மாதவன் எதுக்கடி தேடுற? உன் பொண்ணு அழுதிட்டு இருக்கா, என்னன்னு கேளு. அவள அவர் பாத்து. அம்மா, மாதவா, மாதவா, ஏய் வடை எல்லாம் காலி பண்ணிடாத. மாதவனுக்கு வடை என்ன பிடிக்கும்ல? ஏற்கனவே சாப்பிட்டாமா. சாப்பிட்டானா? எப்போ? காலங்கத்திலே சாப்பிட்டு போயிட்டானே. எங்க? ஏதோ முக்கியமான சப்ஜெக்ட்டுக்கு போற நேரமா. முக்கியமான சப்ஜெக்டா? மேல் கோலியா கீழ் கோலியா? மேல் கோலி. சேரியில போய் கோழி விளையாடுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? அதுவும் காசு வச்சு விளையாடுற. என்ன அடி? உனக்கு தெரியாது மாமா என்ன பண்ண? சேரியில போய் அவக்கு. நான் தான் அவனை அனுப்பி வச்சேன். வாட்? என்ன வாட்? என்ன தப்புங்கற? உள்ளே அடைஞ்சிருந்தா உலகம் தெரியாது. நான் தான் அவனை அடிக்கடி வெளியில அனுப்புறேன். ஆமா, கோலி விளையாடுனா என்ன தப்பு? இன்னைக்கு குறிப்பாத்து அடிக்கிறவன் தான் நாளைக்கு ஒலிம்பிக்ல கோல்ட் மெடல் எடுப்பான். என்ன நீ? ஐயோ, டேய் காமி, என்ன நான் இப்படி குழந்தை போட்டு அடிச்சிருக்க? நீ மனுஷனா மிருகமா?
நீ எல்லாம் ஒரு மேஜிஸ்ட்ரேட். நீ டெய்லி கிரிமினல்ஸ் பாக்குறல, அதனாலதான் உன் குழந்தையும் உன் கண்ணுக்கு கிரிமினலா தெரியறான். இதுக்கு முன்னாடி நிக்காதடா, வாடா. குழந்தையோட அருமை தெரியாம இப்படி போட்டு அடிச்சு. அண்ணா, நீ பெரிய மேஜிஸ்ட்ரேட்டா இருக்கலாம், ஆனா இன்னைக்கு நான் சொல்றது நீ கொஞ்சம் கேளு. பிறக்கும் போது எல்லா குழந்தைங்களும் நல்லவங்க தான். வளரும் போது அவங்க நல்லவங்களா ஆறதும் கெட்டவங்களா ஆறதும் நம்மளோட வளர்ப்புல இருக்குன்னா புரியுதா? வாழ்க்கை பூரா அந்த கோட்டையும் கேஸையும் கட்டிக்கிட்டு அழுதுட்டு இருக்கே, மாசத்துல 2 நாள் நீ இவனை கட்டிட்டு அழுது பாரு. இவனும் மாறுவா, நீயும் மாறுவ. பட போலாம். சொன்னா கேளுடா, ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அழாதடா, அழாதடா. டேய் மா, ஏன்டா அழுவுற? அவன் நாளையில இருந்து ஸ்கூலுக்கு வரமாட்டான்டா. இவங்க அப்பாவை வெடிகுண்டு கேஸ்ல புடிச்சிட்டு போனாங்களே, அதுக்கு நாளைக்கு தான்டா தீர்ப்பான். கண்டிப்பா தூக்கு தண்டனையோ இல்ல ஆயுள் தண்டனையோ கிடைக்குமாண்டா. அதனால இவங்க அம்மா இவனை கூட்டிட்டு நாளைக்கு இந்த ஊரை விட்டே போறாங்களாண்டா. எங்களெல்லாம் மிஸ் பண்ணிருக்கியோன்னு அழுவுறியாடா? எங்க அப்பா எவ்வளவு நல்லவரு தெரியுமாடா. அவர் இல்லாம எப்படிடா என் மேல எவ்வளவு பாசமா இருப்பாரு தெரியுமாடா. உங்க அப்பா உண்மையிலேயே நல்லவராடா? ஆமாடா. அழாதரா, எனக்கு தான் அம்மா இல்ல, உங்க அம்மாவாச்சு நல்லா இருக்கட்டும். கவலைப்படாத, உங்க அப்பாவுக்கு ஒண்ணும் ஆகாது, நான் இருக்கேன்ல. ஆமா, இப்ப என்ன பிரயோஜனம் நீ எனக்கு அம்மாவா இருந்து? எனக்கே